வல்லரசு நாடான ரஷ்யா கடந்த 25 ஆண்டுகளில் எடுக்காத ஒரு மிக அதிரடியான முடிவை இப்போது எடுத்துள்ளது. தனது நாட்டு கஜானாவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தங்கத்தை வரலாற்றில் முதன்முறையாக சந்தையில் இறக்கி விற்க தொடங்கியிருக்கிறது ரஷ்யா. உக்ரைன் போர் தொடங்கி 4வது ஆண்டை எட்டப்போகும் இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த முடிவு உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியிருக்கிறது. உக்ரைனுடனான போர் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதும், மறுபுறம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடைகளால் வருமானம் குறைந்து வருவதும் தான் இதற்கு காரணம். குறிப்பாக ரஷ்யாவின் பிரதான வருமானமான கச்சா எண்ணெய் விலை சரிந்ததால் அந்நாட்டின் பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்துள்ளது. இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வேறு வழியின்றி தனது தங்க இருப்பை விற்க தொடங்கியிருக்கிறார் அதிபர் புட்டின். புள்ளிவிவரப்படி பார்த்தால் 2026ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களிலேயே சுமார் $35 பில்லியன் மதிப்பிலான தங்கம் மற்றும் அந்நிய செலவாணியை ரஷ்யா விற்பனை செய்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மட்டும் சுமார் 5 லட்சம் அவுன்ஸ் தங்கம் சந்தைக்கு வந்துள்ளது. இது கடந்த 2002ஆம் ஆண்டிற்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய விற்பனையாக பார்க்கப்படுகிறது. போருக்காக ரஷ்யா எவ்வளவு பெரிய தொகையை செலவழித்து வருகிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒளிந்திருக்கிறது. தற்பொழுது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $5000 என்ற உச்சத்தை தொட்டிருக்கிறது. ரஷ்யா தன்னிடம் உள்ள தங்கத்தை விற்க இதுவே சரியான நேரம் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இதன் மூலம் ரஷ்யாவின் மொத்த கையிருப்பு $800 பில்லியன் உயர்ந்துள்ளது. கையில் காசு இல்லை என்பதற்காக தங்கம் விற்கப்படுகிறதா அல்லது விலை உச்சத்தில் இருக்கும்போது லாபம் பார்க்க விற்கப்படுகிறதா என்ற விவாதமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ரஷ்யாவின் இந்த தங்க விற்பனை அந்நாட்டின் மீதான பொருளாதார அழுத்தம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. எண்ணெய் மூலம் வரும் வருமானம் பாதியாக குறைந்துவிட்ட இந்த நிலையில் தங்கத்தை விற்றுதான் போரை தொடர வேண்டிய கட்டாயத்தில் ரஷ்யா இருக்கிறது. உலகிலேயே அதிக தங்கம் வைத்துள்ள 5வது நாடு என்று பெருமை கொண்ட ரஷ்யாவின் இந்த அதிரடி நகர்வு உலக பொருளாதாரத்திலும் போரின் போக்கிலும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.